ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கார்த்திகை, திருக்கார்த்திகை இரண்டாம் பாகம். நேற்று முதல் பாகம் பார்த்தோம். இன்று இரண்டாம் பாகத்தில் மேலும் சில விஷயங்களை பார்க்கலாம். யாகம் வளர்க்கின்ற பொழுது அந்த யாகத்தில், அதாவது அந்த தீயில், நெருப்பில், அக்னியில் சில பொருள்களெல்லாம் போடுவார்கள். அந்த பொருள்களை எல்லாம் தேவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஸ்வாகா என்ற ஒரு பெண்ணிற்கு தரப்பட்டது. இந்த ஸ்வாகா என்ற பெண் பெருமாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிக்க ஆவலோடு இருந்தால், ஆனால் சிவபெருமானோ, நீ பெருமாளை அடுத்த பிறவியில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும், இந்த பிறவியில் நீ அக்னி தேவனை திருமணம் செய்து கொள் என்று சொன்னார். அந்த ஆண்டவனுடைய கட்டளைக்கு ஏற்ப ஸ்வாகாவும் அக்னி தேவனை மணந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்தால், அந்த அக்னி தேவன் இந்த சப்த ரிஷிகளோட மனைவி என்று சொன்னோம்ல, 6 பேர், அந்த 6 பேரோட வடிவத்தை எல்லாம் இந்த ஸ்வாகா எடுத்து அக்னி தேவனை அடைய விரும்பினாள். அந்த 6 பெண்கள், அதாவது சப்த ரிஷிகளின் மனைவிகள், இந்த அக்னி தேவனுடன் கூடியிருந்ததையெல்லாம் அறிந்த அந்த சப்த ரிஷிகள் அந்த 6 பேருக்கும் சாபம் கொடுத்து அவர்கள் 6 பேரையும் விலக்கி வைத்தார். காரணம் என்ன என்றால், இந்த 6 பேரோட உருவத்தையெல்லாம் இந்த ஸ்வாகா எடுத்துத்தான் அக்னி தேவனை அடைய விரும்பினாள். காரணம், அக்னி தேவன் இந்த 6 பேரோடையும் காதல் கொண்டு அந்த 6 பேருடனும் கூடியிருந்தான். அதனால் சப்த ரிஷிகள் சாபம் எடுத்தார்கள். சாபத்தில் அவர்கள் வந்தார்கள். வெளிவந்த பிறகு அந்த மனைவியோட உருவத்தையெல்லாம் இந்த ஸ்வாகா எடுத்தாள். ஆனால் அருந்ததியோட உருவத்தை அவளால் எடுக்க முடியவில்லை. ஏன்னால் அருந்ததி மிகவும் கற்புடையவளாக இருந்தாள். இந்த 6 பேருடைய உருவத்தை எல்லாம் எடுத்து ஒவ்வொருவரும் கூடினாள். ஆனால் இறுதியில் இதனால் சப்த ரிஷிகள் கோபமடைந்தார்கள். 6 பேரும் சிவபெருமானிடம் போய் முறையிட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார்கள், நீங்கள் சிவனிடம் முறையிட்டீர்கள், இருந்தாலும் நீங்கள் செய்யாத தவறுக்காகத்தான் நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே சிவனான என்னுடைய மகனை வளர்க்கின்ற பொறுப்பு உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் வான மண்டலத்தில் கார்த்திகையாக ஜொலிப்பீர்கள் என்றால், இன்றைய தினமும் யாக குண்டத்தில் போடப்படுகின்ற பொருள்களெல்லாம் தேவரிடம் கொண்டு